பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து மெட்ரோவில் வர்றீங்கன்னா டெர்மினல் 1 போகிறக்கு ஏரோ சிட்டியில் இறங்கிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா எக்ஸ்பிரஸ் லைன் வந்து பஸ்ஸில் தான் போகணும். ஒரு ஆள் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைனில் வந்தீங்க அப்படின்னா இறங்கி எக்ஸிட் ஆகிட்டு ரைட் சைடில், அதாவது ரைட் சைடில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ் நிற்குங்க. ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் லைன் அப்படிங்கிற மாதிரி நிற்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 40 rupees, 2 பர்சனுக்கு வந்து 80 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கேருந்து போகலாம். பட் ஆனால் அதுக்கு பொதுவாக டெர்மினல் 2, 3 போயிட்டிங்கன்னா அங்கேருந்து ஷட்டில் பஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அங்கேருந்து போர்டிங் பாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து டெர்மினல் 1க்கு வந்து போயிடலாம். அப்போ ஒரு டவுட் வரும், அப்போ நீங்கள் ஏன் அங்கே போய் ஃப்ரீயாக போகாமல் இந்த பஸ்ஸில் போகிறீங்கன்னு. பட் நான் அப்போயே சொன்னேன், பட் என் ஃப்ரெண்டு தான் கேட்கல. இங்கேருந்து சரி இடையில இறங்கியே போகலாம் அப்படின்ட்டாரு. ஏன்னா அங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும், பஸ் வரக்கு லேட் ஆகும், இங்கேனா ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னாரு. ஃபேர் பர் பேக்ஸ் 40 rupees தான் போட்டிருக்காங்க டிஎம்ஆர்சி. இந்த பஸ்ஸு ஏசி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. ஏசி ஓகே, ஒரு ஃபேனும் கொடுத்துருக்கானுங்க இந்த மாதிரி பக்கத்தில் வைக்கிறத, பரவாயில்ல.